இன்றைக்கி காலையிலே லஞ்சு டிஃபன் ஸ்நாக்ஸ்ன்னு கடகடன்னு வேலையை வந்து முடிச்சாச்சு. அவங்களுக்கு மட்டும் ஸ்நாக்ஸுக்கு வந்து தட்டைப்பயிறு, பசங்களுக்கு வந்து எக்கு, வாழைப்பழம் இருக்குது. அது ஒன்று ஒன்று வச்சுருவேன். லஞ்சு வந்து பார்த்திங்கன்னா சாதமும் சேமக்கிழங்கு குழம்பு, அப்புறம் இட்லி சுட்டிருக்கேன். இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் கொஸ்து வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் நேத்தியே வந்து கேட்டிருந்தேன், கொஸ்தும் இட்லி தான் இன்றைக்கி நான் லஞ்சாக எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லிட்டு. காலை டைமில் சாப்பாடு டிஃபன் ரெண்டுமே செய்கிற அன்றைக்கி வந்து அவங்க 2 வேளையுமே சாப்பாடே சாப்பிட்டு எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலை டைமில் சூடாக சாப்பாடு சாப்பிட்டுப்போம். மதியத்துக்கு வந்து டிஃபன் வந்து வச்சுப்போம். மேக்ஸிமம் வந்து டிஃபன் வந்து பசங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து விரும்புவாங்க சாப்பாட்டை விட. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து இட்லி தான் வந்து பேக் பண்ணினேன். மதியத்துக்கு எனக்கு சூடாக வந்து தோசை ஊற்றிப்பேன். எனக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்களுக்கு ஆஃபீஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு டீயும் எனக்கும் சாதனாக்கும் இப்போ மேக்ஸிமம் வந்து வாரத்தில் ஒரு 4 நாளாவது வந்து இந்த கருவேப்பிலை ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து குடிச்சிட்ருக்கோம். நாங்கள் அதை வந்து குடிச்சிக்கிட்டோம். கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நானும் வந்து ரெடி ஆகிட்டு துணியெல்லாம் காய வச்சுட்டு பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூல்லையும் விட்டுட்டு வந்துட்டேன்.